தெலுங்கு படத்துல கிளாமர் ரோல். கணவரோட அந்த ரியாக்ஷன். இது என்ன நியாயம்? லாஜிக்கா கேள்வி கேட்ட ரோஜா. நடிப்புல இருந்து ஒதுங்கி அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு வந்த ரோஜா இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல தான் அவங்களோட நடிப்புல உருவான லெனின் பாண்டியன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி பெரிய வரவேற்ப பெற்றிருக்கு. இதுல சிவாஜியோட பேரன் தர்ஷன் ஹீரோவா அறிமுகமாகறாரு. இந்த நிலையில ரோஜா கொடுத்த பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆர்.கே. செல்வமணி இயக்குன செம்பருத்தி படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க ரோஜா. முதல் படமே மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படத்துல அவங்களோட நடிப்பையும் அழகையும் பார்த்த இயக்குனர்கள் அடுத்தடுத்து அவங்களோட படங்கள்ல புக் பண்ணாங்க. அப்படி அவங்க நடிச்ச சூரியன், உழைப்பாளி, வீரா, இந்து, அதிரடிப்படை அப்படின்னு பல படங்கள் வரிசையா ஹிட் அடிச்சுது. இதனால 2வது படத்துல இருந்தே கோலிவுட்ல பிஸியான ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க ரோஜா. தமிழ்ல எப்படி வரிசையா ஹிட் படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு தனி மார்க்கெட்ட பிடிச்சாங்களோ, அதே மாதிரி தெலுங்குலயும் வாய்ப்புகள் குவிஞ்சுது. இங்க ரஜினி மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சது மாதிரி, அங்கேயும் டாப் ஹீரோக்கள் கூட ஜோடி சேர்ந்து தன்னோட கொடிய உயர பறக்க வச்சாங்க. அதனால தமிழ் மாதிரியே தெலுங்குலயும் அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. இதுக்கிடையில செம்பருத்தி படத்துல நடிச்சப்பவே அதோட டைரக்டர் ஆர்.கே. செல்வமணிய காதலிச்சாங்க ரோஜா. 2 பேரோட காதலுக்கும் வீட்ல சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறமா 2002வது வருஷம் கோலாகலமா அவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி படிப்படியா சினிமாவுல இருந்து ஒதுங்குன அவங்க ஒரு கட்டத்துல மொத்தமா ஒதுங்கி அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்தினாங்க. ஆந்திர மாநிலத்தோட அமைச்சராவும் பதவி வகிச்சாங்க. முழுக்க முழுக்க அரசியல்ல கவனம் செலுத்தின அவங்க இப்போ மறுபடியும் நடிக்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுபடி சிவாஜி கணேசனோட பேரன் தர்ஷன் ஹீரோவா அறிமுகமாகக்கூடிய லெனின் பாண்டியன் அப்படிங்கிற படத்துல தன்னோட 2வது இன்னிங்ஸ ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரொம்ப பெரிய வரவேற்பையும் பெற்றது. தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு நடிகை தேவயானி கூட ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டாங்க ரோஜா. அப்ப பேசின அவங்க ஆர்.கே. செல்வமணி முதல்ல என்கிட்ட காதல சொல்றதுக்கு முன்னாடியே என்னோட அம்மா அப்பா கிட்ட ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாரு. அவர் எனக்கு முதல் படத்திலேயே ரொம்ப பிடிச்சது. அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். நான் ஷூட்டிங்க்கு போகிறப்போ அவர் என்ன பத்தி என்னோட குழந்தைகள் கிட்ட அப்படி இப்படி அப்படின்னு சொல்லாம உங்களுக்காக தான் அம்மா உழைக்கிறா அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க காதலிச்சுக்கிட்டு இருந்தப்போ தெலுங்கு படத்தோட பிரிவியூ ஷோ எல்லாம் போடுவாங்க. அப்போ ஒரு தடவ செல்வமணிய நான் கூட்டிட்டு போனேன். ஒரு கிளாமர் பாட்டுல என்ன பார்த்த பின்னாடி அவரு முகத்த ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாரு. அதுக்கு நானும், "உங்க படம் அப்படின்னா அப்படி போஸ் குடு, இப்படி ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மட்டும் ஏன் இப்படி முகத்த வச்சுக்கிட்டீங்க?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரும், "எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இனிமே என்ன கூப்பிடாத" அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு இருந்து அவரு பிரிவியூ ஷோ வர்றதையே நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.